எல்லாம் அல்ல நல்லடியார்களே, நபிமான்களின் வரலாறு என்ற இந்த தொடர் உரையிலே இதுவரை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு, அதே போல ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொடர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றில் ஒரு பகுதியை நாம் பார்த்திருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக நேற்றைய தினம் நாம் அவருடைய சமுதாயத்திற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு தங்களுடைய பிரச்சாரத்தை செய்தார்கள் என்றதை பார்த்தோம். முதல்ல ஒரு நட்சத்திரத்தை காமிச்சு, நட்சத்திரத்தை பாருங்க, வானத்துல எவ்வளவு கம்பீரமாக மின்னக்கூடியதாக இருக்குது, ஆதா ரப்பி, இதுதான் நம்மளுடைய கடவுளாக இருக்க முடியும், என்னுடைய கடவுள் இதுதான் அப்படின்னு அந்த மக்களை வழி நடத்தினாங்க. பிறகு கொஞ்ச நேரத்துல அந்த நட்சத்திரத்தை விட மிக பிரமாண்டமாக இருக்கக்கூடிய சந்திரன் தெரிகின்றது. சந்திரனை பார்த்துட்டு இந்த நட்சத்திரத்தை விட இது பெருசா இருக்கு பாருங்க, இது நல்ல ஒளியை தரக்கூடியதாக பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க, ஹாதா ரப்பி ஹாதா கபீர், இது பெருசாக இருக்குது, இதுதான் என்னுடைய ரப்பாக இருக்க முடியும் என்று அப்படி சொன்னதாகவும், பிறகு விடிந்த பிறகு சந்திரனானது மறைந்து விட்டது, சூரியன் வரும் பொழுது சூரியனை பாருங்க, நிலாவை விட சந்திரனை விட பிரம்மாண்டமா இருக்குது, ஒளியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது, எனவே இதுதான் கடவுளாக இருக்க முடியும்னு சொல்றத பாக்குறோம். அப்புறம் பகல் போன பிறகு சூரியனும் போயிருச்சு, அப்போ இந்த சூரியனோ சந்திரனோ இந்த நட்சத்திரங்களோ இறைவனாக இருக்க முடியாது, இதையெல்லாம் ஃபத்தரஹுன்ன, இதையெல்லாம் படைத்த அல்லாஹ் தான் இறைவனாக இருப்பான் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சமுதாயத்தை பார்த்து பிரச்சாரத்தை செய்ததை அல்லாஹ் தஆலா எடுத்து காட்டினான். சொல்லிட்டு தில்க ஹுஜ்ஜத்துனா ஆதைனாஹ இப்ராஹிம் அலா கௌமி, இவ்வாறு மதிநுட்பத்தோடு பேசக்கூடிய இந்த பிரச்சாரத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு நாமே கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றத பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்டமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை செய்திருக்கிறாங்க. அது அல்லாஹ் தஆலா வெவ்வேறு இடங்களில் எடுத்து காட்டுகின்றான். ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இளமையுடைய பருவத்தில் இருக்கும் பொழுது, ரொம்ப வயசாகி கல்யாணமான வயசுல இந்த பிரச்சாரம் எல்லாம் செய்யல, இளமை பருவத்துல அவரோட ரத்தம் துடிப்பாக இருக்கும் பொழுது தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து இந்த மாதிரி பிரச்சாரங்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பது நமக்கு புரியக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ அல்லாஹ் தஆலா சூரா ஷுஆராவுடைய 26வது சூராவுடைய 69வது வசனங்களில் இருந்து அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்லி காட்டுகின்றான். வத்ரு அலைஹிம் நபா இப்ராஹிம், இந்த வேதத்திலே நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சம்பவத்தை நாம் எடுத்து கூறுகின்றோம். இது காலரி அபீஹி வ கௌமிஹி மா தஅபுதூன், அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையை பார்த்தும் தன்னுடைய சமுதாயத்தை பார்த்தும் நீங்கள் எதை வணங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று வினாவக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதற்கு அவருடைய சமுதாயத்தினர் காலு நஅபுது அஸ்னாமன் ஃபதல்லு லஹா ஆகிஃபீன், நாங்கள் எங்களுடைய சிலைகளை நாங்கள் வணங்கிக் கொண்டிருக்கின்றோம், அதற்கு பூஜை புனஸ்காரங்களை செய்து கொண்டிருக்கின்றோம், இந்த சிலை வணக்கத்துல நாங்கள் இன்னும் உறுதியாக ஆக்கிஃபீன்களாக நல்ல கொள்கை உறுதியாக இந்த சிலைகளை நாங்கள் வணங்கக்கூடியவர்களாக இருப்போம் என்று அவர்கள் பதிலளிக்கின்றார்கள். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி கேட்கிறாங்க, கால ஹல் யஸ்மஊனகும், அந்த சிலைகள் இருக்கின்றதே, நீங்க பேசுறீங்கன்னா, உங்க பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் செவிமறுக்கத்தக்கதா, நீங்க பேசினா அதுக்கு கேட்குமா, இது ததுஉ, நீங்கள் அழைக்கும் பொழுது உங்களுடைய கடவுள்கள் உங்களுடைய பேச்சுகளை செவிப்படுத்த முடியுமா? தொடர்ந்து கேட்கிறார், அவ் யன்ஃபூனகும் அவ் யதுர்ரூன், உங்களுக்கு ஏதாவது நன்மையை பெயர்க்க முடியுமா அல்லது உங்களுக்கு ஏதாவது தீமை ஏற்படுத்துமா? கடவுளை வச்சு வளர்ந்துருங்களே, அந்த கடவுள் கோட்பாடுல நாங்கள் உறுதியாக பயபக்தியோட தொடர்ந்து இந்த கடவுள்களை வணங்குவோம், இந்த சிலைகளுக்கு பூஜை புனஸ்காரம் செய்வோம், பயபக்தியோட இருப்பீங்களே, நீங்க அழைத்தால் அதுக்காக கேட்க முடியுமா அல்லது உங்களுக்கு ஏதாவது நன்மையை கொடுக்க முடியுமா? ஏதாவது பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நன்மையை கொடுக்க முடியுமா இல்ல உங்களுக்கு ஏதாவது கேடுதான் ஏற்படுத்த முடியுமா? அதை தொடர்ந்து கேட்கின்றார்கள். இப்படி சொன்ன உடனே அவர்கள் சொல்லுகின்றார்கள், பதில் சொல்றாங்க, அதெல்லாம் என்கிட்ட கேட்காத, காலூபல் வஜதுனா ஆதானா கதாலிக யஃபாலூன், எங்களுடைய முன்னவர்கள் இப்படி செய்யறத பார்த்தோம், எங்களுடைய தந்தை, எங்களுடைய பாட்டன், எங்களுடைய பாட்டனோட பாட்டன், அவர்கள் எல்லாம் இந்த சிலையை வச்சு பூஜை புனஸ்காரம் பண்ணி அதுக்கு எதை எடுத்து பூஜை, அதற்கு விழா எடுத்து திருவிழா எடுத்து அதுக்கு ஒரு பூஜையை நடத்தி அப்படி அவர்களுடைய செய்வதை நாங்கள் கண்டோம், அதே போல நாங்களும் செஞ்சிட்டு இருக்கிறோம், நாங்கள் அப்படித்தான் செய்வோம் என்று சொல்கின்றார்கள்.
அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கின்றார், கால அஃபரஐதும் மா குன்தும் தஅபுதூன், நீங்கள் எதை வணங்கி கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டாமா? வ அன்தும் வ ஆபாஉக்கும் வ அக்தமூன், நீங்களும் உங்களுடைய பெற்றவர்களும் உங்களுக்கு முன் சென்றவர்களும் நீங்கள் எதை வணங்கிட்டு இருக்கிறீங்கன்னு நீங்க கவனிக்க வேண்டாமா? வணங்குறேன்னு சொல்றிய, நீ அதுல உறுதியாக நான் பயபக்தியோட செய்வேன் இருக்கிறிய, யாரு வணங்குற, எதுக்கு வணங்குற, வணங்கக்கூடியதற்கு ஏதாவது சக்தி இருக்கின்றதா, ஆற்றல் இருக்குதான்னு நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளிக்கின்றார்கள், இன்னஹும் அதுவுல்லி, இந்த சிலைகளை நீங்கள் வணங்குகின்றீர்களே, இந்த அல்லாஹ்வுக்கு இணையாக நீங்கள் வைத்திருக்கின்றீர்களே, இது அனைத்தும் எனக்கு எதிரிகளாக இருக்கின்றன. இல்லா ரப்பல் ஆலமீன், அல்லாஹ்வாகிய உலகத்தை படைத்து பரிபாலித்து உணவளித்துக் கொண்டிருக்கின்றானே அந்த ஒரு இறைவனை மட்டும் தான் நான் ஏற்றுக்கொள்ளுவேன். அவன் அல்லாமல் நீங்கள் எதையெல்லாம் கடவுளாக ஆக்கி வைத்திருக்கின்றீர்களோ அதற்கெல்லாம் நான் எதிரியாக இருக்கிறேன் என்று தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து சொல்லுகின்றார்கள். சொல்லிட்டு அந்த அல்லாஹ், நான் வணங்கக்கூடிய அல்லாஹ் யாரு தெரியுமா? அவங்க பார்த்து அவங்க கேட்கிறாங்க, நீ பேசினா கூட்டா, நீ பேசினா, நீ பிரார்த்தனை செஞ்சா உன் கடவுளால கேட்க முடியுமா? உனக்கு நன்மையை கொடுக்க முடியுமா? உனக்கு தீமையை ஏற்படுத்த முடியுமா? அப்படி எதுவுமே ஏற்படுத்தாத வெறுமனே உன் தாத்த மாட்டேன் கும்பிட்டாங்கிறனால நீ அதை எடுத்து கடவுளாக வணங்குறிய, இதுல ஏதாவது உன் கடவுள் பண்ணுமா? இதெல்லாம் சிந்திக்க மாட்டியா என்று சொல்லிவிட்டு, நீ வணங்குறதெல்லாம் எனக்கு எதிரி, நான் ஒரு இறைவனை வணங்குகிறேன். அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? சொல்லிட்டு சொல்றார், ரப்பல் ஆலமீன், அவன் அகிலத்தை படைத்து பரிபாலிக்க கூடியவன். அல்லதி ஹலகனி ஃபஹுவ யஹ்தீன், அவன் தான் என்னை படைத்தான், எனக்கு நேர் வழியும் அவன் தான் காட்டுகின்றான். அவன் கடவுளுக்கு ஒரு தன்மையும் இல்லைங்கிறத அவங்களுக்கு புரிய வைத்து விட்டு தான் எப்படிப்பட்ட இறைவனை ஏற்றுக் கொண்டிருக்கின்றோம், இந்த ரப்பல் ஆலமீன் யார் என்பதையும் அந்த மக்களுக்கு புரிய வைக்கின்றார்கள். வல்லதி ஹுவ யுத்ஐமுனி வ யஸ்கீன், என்னுடைய இறைவன் இருக்கிறானே அவன் தான் எனக்கு உணவளிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். எனக்கு குடிக்கக்கூடிய பானங்களை தண்ணீர்கள் அருந்து நான் எதையெல்லாம் அருந்தக்கூடியவனாக பருகக்கூடியவனாக இருக்கின்றனோ அதையும் அந்த அல்லாஹ் தான் கொடுக்கின்றான். வஇதா மரிதுது ஃபஹுவ யஷ்ஃபீன், எனக்கு நோய்வாய்ப்படும் பொழுது எனக்கு நிவாரணத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே இறைவனாகத்தான் இருக்கின்றான். வல்லதி யுமீதுனி சும்ம யுஹ்யீன், எனக்கு மரணத்தை ஏற்படுத்தக்கூடியவனும் அவன்தான், பிறகு நாளை மறுமையிலே என்னை எழுப்பக்கூடியவனும் அவன்தான். வல்லதி அத்அமஹு ஐயஃபிர் லி ஹதாயாதி யௌமித்தீன், நாளை கியாமத் நாளிலே என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எனக்கு கருணை காட்டக்கூடியவனாகவும் அவன் தான் இருக்கிறான் என்று தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து அவங்களுடைய கொள்கை என்னவென்று அவங்களுடைய கடவுளுக்கு இருக்கக்கூடிய சிபத்தை என்னன்னு கேட்டுட்டு அவங்க ஒண்ணுமே இல்லைங்கிறாங்க. இவன் ஒண்ணுமே இல்லாததை ஏண்டா வணங்குகின்றீர்கள்? நான் வணங்கக்கூடிய ரப்புல் ஆலமீனை பாரு, அவன் தான் படைத்தான், நேர்வழி காட்டினான், உணவை கொடுத்தான், பருவதற்கு கொடுத்துக்கின்றான், நோய்வாய்ப்பட்டால் நிவாரணம் கொடுக்கக்கூடியவன் அவன் தான், நாளை மறுமையில் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் அவன் தான், உங்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தக்கூடியவன், நாளை உங்களை உயிர்ப்பிக்கக்கூடியவன் அவன் தான் என்று அல்லாஹ்வை பற்றி தங்களுடைய சமுதாயத்திற்கு எடுத்துரைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற அந்த வசனங்களை சூரா ஷுஆராவுடைய அந்த விஷயங்களில் இருந்து நம்மளால் பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து அல்லாஹ் தஆலா எடுத்து காட்டுகின்றான் சூரா சஃபாத் 37வது சூராவுல இதே மாதிரி பல கட்டமாக தங்களுடைய அந்த இளம் ரத்தத்தை தன்னுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தங்களுடைய ஆற்றலையும் சக்தியையும் எதெல்லாம் சைத்தா வேலையோ அதற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய இளமையை, தங்களுடைய அந்த ரத்தத்துடைய வீரியத்தை, ரத்தம் அந்த இளமை சூடும்பாங்கல்ல, அந்த ரத்தத்தை, அந்த வீரியத்தை, அந்த ஏஜ் ஃபேக்டர் எல்லாம் எதற்கு பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னா தௌஹீதுக்காக பயன்படுத்தி இருக்கின்றார்கள். தங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஷிர்கை ஒழிப்பதற்காக பயன்படுத்தி இருக்கின்றார்கள். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா அவருடைய பிரச்சாரத்தை சூரத்துல் ஸஃபாத்துடைய 83வது வசனங்களில் இருந்து எடுத்து காட்டுகின்றான். அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை சொல்லிட்டு அப்படியே அதை கண்டினியூவா அப்படியே சொல்லுவான். வ இன்ன மின் ஷிஅதி இப்ராஹிம், இந்த நூஹ் கூட இருக்கிறாங்களே, நூஹ் நபியோட சேர்ந்தவர், அந்த கூட்டத்துல இருக்கிறவர் யாரு தெரியுமா? இப்ராஹிம் நபியும். இது ஜா ரப்புக பி கல்பின் சலீம், தன்னுடைய இறைவனிடம் கட்டுப்படக்கூடிய மனத்தோடு அவர் வந்திருந்தார். இது காலரி அபிஹி வ கௌமிஹி மாதா தஅபுதூன், தன்னுடைய சமுதாயத்தையும் தன்னுடைய தந்தையும் பார்த்து நீங்கள் எதை வணங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டார். அகிஃபன் ஆலிஹத்தன் தூனில்லாஹி துரீதுன், நீங்கள் அல்லாஹ்வை அல்லாமல் எதையெல்லாம் கடவுளாக்க வேண்டும் என்று நாடுகின்றீர்களோ, நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களோ, ஆக்கி வைத்திருக்கின்றீர்களோ அனைத்தும் பொய்யை தவிர வேற யாரும் எதுவும் இல்லை. ஃபமா வன்னூகும் பி ரப்பில் ஆலமீன், நீங்கள் இறைவனை பற்றி அல்லாஹ் ஒரே ஒரு இறைவன் இருக்கிறானே அவனை பார்த்து நீங்கள் சிந்திக்க கூடாதா?
கேட்டுவிட்டு இது சொல்லிட்டு அப்படியே வானத்தை பார்க்கின்றார்கள். ஒரு நட்சத்திரத்தை ஒரு பார்வை பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதோ புரிகின்றது, அந்த நட்சத்திரம் இப்படி வந்தா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது என்று தெரிகின்றது. சொல்லிவிட்டு சொல்றாங்க, காலை இன்னி சகீம், நான் உடம்பு சரியில்லை. ஏன் இந்த உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்கன்னா, மற்ற ஹதீஸ்கள்ல இருந்து நமக்கு கிடைக்கின்றது அந்த நேரத்துல அந்த நுஜும்ங்கறாங்கல்ல, அந்த நட்சத்திரங்கள் அப்படி வந்தால் அவர்களுக்கு என்று அந்த சிலைகளுக்கு என்று அந்த ஷிர்கின் வழியில ஏதோ ஒரு திருவிழாவை, ஒரு விழாவை, ஒரு இபாதத்தை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. அந்த சிலைகளுக்கு செய்யக்கூடிய வணக்கத்திற்காக இப்ராஹிம் நபியையும் அழைத்திருக்கின்றார்கள். அப்படி அழைக்கப்படும் பொழுது இப்ராஹிம் நபி அதுக்கு போக மனம் இல்லாமல், இறைவனுக்கு இணை கற்பிப்பதில உடன்பாடு இல்லாமல் அவர்கள் இன்னி சகீம், நான் நோய்வாய்ப்பட்டிருக்கேன், எனக்கு உடம்பு முடியல, நான் வரல என்று பொய் சொல்லி அதனை தவிர்த்துக் கொள்கின்றார்கள். அதுதான் அல்லாஹ் தஆலா எடுத்து சொல்கின்றான். இவ்வாறு அழைக்கப்படும் பொழுது இந்த சிறுக்கை நோக்கி சிறுக்குக்கான அந்த பூஜை புனஸ்காரங்கள் செய்யப்படும் பொழுது இப்ராஹிம் நபி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், கால இன்னி சகீம், நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன் என்று பதிலளித்தார்கள். தவல்லா அன்பு முதுபிரீன், அப்பொழுது இவர் இந்த பதிலை சொன்ன உடனே மற்ற மக்கள் எல்லாம் அதை நோக்கி சென்று விட்டார்கள். இப்ராஹிம் நபி செல்லவில்லை. இப்ராஹிம் நபி சொல்றாங்க, சொன்ன உடனே மற்றவர்கள் எல்லாம் சென்று விடுகின்றார்கள். சென்ற உடனே இப்ராஹிம் நபிக்கு அந்த சிலைகள் பக்கத்துல எந்த சிலைகளை அவர்கள் பூஜை பண்ணி புனஸ்காரங்கள் பண்ணி இப்படி வந்து கருவூலத்துல வச்சிருக்கிறாங்களோ அத கிட்ட போறாங்க. ஃபரக இலைஹிம் ஆலிஹதிஹிம் கால அலா தகுலூன், போகும்போது என்ன செய்யறான்னு சொன்னா, ஒரு பொட்டணத்துல ஒரு தட்டுல சோறு எடுத்துட்டு போயிடுறாரு. சோறு எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றாருன்னா, அதுகிட்ட அந்த சிலைகள்கிட்ட காமிச்சு அந்த வயசுல என்னதானா நீங்க கடவுள்னு வளர்க்குறீங்க, பேசுனா கேட்காதுங்கிறீங்க, உதுவா செஞ்சா கேட்காதுங்கிறீங்க, எந்த நலவும் செய்யாதுங்கிறீங்க, எந்த கேடும் செய்யாதுங்கிறீங்க, அந்த ஆர்வத்துல அந்த வயதுடைய அந்த ஆர்வத்தை என்னதான் கடவுள் என்னதான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சரி சோறு கொடுத்தாவா சாப்பிடுதான்னு பார்ப்போம். அவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, இவங்க கடவுள் வளர்ந்து ஏதோ நாய்க்குட்டி பூனைக்குட்டி வளர்க்குற மாதிரி நினைச்சுக்கிட்டு கடவுள் ஏதோ பண்றாங்க போல, ஏதோ சாப்பாடு போல போடுவாங்க போலன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, இப்ராஹிம் நபி கையில சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு சாப்பிடுங்க கட்டி கொண்டு யாருகிட்ட எந்த கடவுளை அவர் வழங்கிட்டு இருக்கிறாங்களோ அதுகிட்ட போய் நீங்க சாப்பிட பார்க்கலாம், சாப்பிட பார்ப்போம் அப்படின்னு பேசுறாங்க. அப்போ மாலக்கும் எந்திக்கும் கேட்கிறாங்க, என்ன ஆச்சு, உன்னுடைய கடவுளை வணங்கிட்டு இருக்கிறாங்க, நீ பேச மாட்டியா நீ என்று அந்த சிலைகளை பார்த்து பேசுகின்றார்கள். பிறகு தரக அலைஹிம் தர்பன், பிறகு என்ன செய்யறாங்கன்னா தங்களுடைய வலது கரத்தால் ஒரு அடியை வைக்கிறாங்க. சிலையை பார்த்து அடிச்சாவது திருப்பி எடுப்பியா நீ, சாப்பாடு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிற, நான் உங்ககிட்ட வந்து பேச மாட்டேங்கிற, சரி நான் உன்னை அடிக்கிற கோவம் திருப்பி அடிக்கிறேன்னு பார்த்தா அடிக்கிறார் கண்ணத்துல. அப்படியே வருகின்றது. இதெல்லாம் குர்ஆனுடைய வசனங்கள். 93வது சஃபாத்துடைய 93வது வசனத்தை எல்லாம் எடுத்து காட்டுகின்றார். இந்த சிலைக்கு கண்ணத்திலே ஒரு அடியை வைக்கின்றார். அப்பயுமே எதுவும் பண்ணல. ஃபஅக்புலு இலைஹி யஸிஃபூன், அப்ப வந்து இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் திருப்பி வராங்க. கால தஅபுதுன மா தன்திஹூன், நீங்களே வடிச்சு வச்சுக்கிட்டது. இப்ராஹிம் நபி அப்படின்னா ரொம்ப சின்ன வயசுல வந்து இருக்கிறாங்கன்னு இந்த வசனங்கள் எல்லாம் பார்த்தா புரியுது. ஒரு கடவுள்னா என்னன்னு தெரியாம ஏதோ பூஜை பண்றாங்க, நமஸ்காரம் பண்றாங்க, பயபக்தியா இருக்கிறாங்க. கடவுள் என்ன அப்படின்னா போய் பார்த்துட்டு வந்து உள்ளார போறாங்க. போகும்பொழுது சாப்பாடு கொடுக்குறாங்க, சாப்பிட மாட்டேங்குது, பேசுனா திருப்பி பேச மாட்டேங்குது, அடிச்சாவது கோபம் வந்துட்டு திருப்பி ஏன்டா அடிச்சுன்னு கேட்கணும்னு பார்த்தா அதுவும் கேட்க மாட்டேங்குது. கேட்கும் பொழுது இப்ப அப்பதான் புரியுது, சும்மா ஒரு சிலையை சக்தி வச்சுக்கிட்டு ஒரு இதுக்கும் ஒரு பிரயோஜனத்துக்கும் இல்லாத எந்த சக்தியும் இல்லாத ஒரு சிலையை சக்தி வச்சுக்கிட்டு இவர்கள் வணங்கி கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை புரிஞ்சுக்கிட்டு அவரோட சமுதாயத்தை பார்த்து மறுபடியும் சொல்றாங்க, நீங்களே கையால செஞ்சதை, நீங்களே கைகளால் உங்களை வடிவமைச்சதை நீங்க கடவுளாக ஆக்கி கும்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, வல்லாஹு கலகத்தும் மாதஅலமூன், அல்லாஹ் தான் உங்களை படைத்திருக்கின்றான், நீங்கள் செய்வதையும் அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்று இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக. இந்த இடத்துல போய் சாப்பிடுறது இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறாங்கன்னா ரொம்ப சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி ஒரு சத்திய பிரச்சாரத்தை இவர்கள் செய்திருக்கின்றார்கள். அந்த நேரத்திலேயே அல்லாஹ்வை வணங்கி இருக்கிறாங்க என்பதை எல்லாம் நாம இந்த வசனங்கள் இருந்து உணரக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார், என்ன வழக்கது ஆத்தைனா சூரா அன்பியாவுடைய 21வது சூராவுடைய 51வது வசனங்கள் இருந்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், வழக்கது ஆத்தைனா இப்ராஹீம ருஸ்தன் மின் கப்லு வ குன்னா பிஹி, நபியே உமக்கு முன்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் நேர்வழியின் மூலமாக அனுப்பி வைத்திருந்தோம். பிஹி ஆலம் அலீமின், அதாவது இது காலலி அபீஹி வ கௌமிஹி, தன்னுடைய தந்தையிடமும் தன்னுடைய சமுதாயத்திடமும் அவர்கள் கேட்டார்கள்,
மா ஹாதில்லதி தமாசிலுல்லதி லஹா ஆகிஃபின், நீங்கள் ஏதோ செஞ்சிட்டு இருக்கிறீங்களே, இந்த சிலைகள்லாம் என்ன, நீங்கள் பயபக்தியோடு இருக்கிறீங்களே, இந்த சிலையை பற்றிய சமாச்சாரம் என்ன என்று கேட்கின்றார்கள். அவர்கள் அதே மாதிரி காலோ வஜத்னா ஆபா அனாலஹா ஆபிதீன், நாங்கள் எங்களுடைய முன்னவர்களை இந்த செலவுகளுக்கு இந்த இந்த விக்கிரங்களுக்கு ஆபிதீன்களாக பயபக்தியோடு இருப்பவர்களாக நாங்கள் கண்டோம். அதனால நாங்களும் பயபக்தியோடு இந்த சிலைகளுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து வணங்கி வருகிறோம் என்று பதிலளிக்கின்றார்கள். அவங்க கேட்கிறாங்க, கால லகது குன்தும் வ அன்தும் வ ஆபாஉகும் ஃபீ ضلال முபீன், நீங்களும் உங்களுடைய முன்னவர்களும் அதற்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் வழிகேட்டில் இருந்தார்கள் என்று சொன்னா அந்த வழிகேட்டியை தான் பின்பற்றுவீங்களா? ஆனா உங்களுடைய தகப்பன், உங்களுடைய முப்பாட்டை, உங்களுடைய பாட்டை வேணெல்லாம் வழிகேட்டின் காரணமாக சிலையை வணங்கிட்டு போயிருக்கிறார். அந்த வழிகேட்டில் இருந்தாலும் நீங்க அப்படிதான் தொடர்ந்துப்பீங்களா என்று சொல்லும் பொழுது அப்ப அவங்க திருப்பி கேட்கிற, காலுவா ஜித்தனாவில் ஹக், நீ ஏதாவது சத்தியத்தை கொண்டு வந்திருக்கியா? அந்த மினல் லாயிதீன், அல்லது எங்களுக்கு விளையாட்டு நடத்திட்டு இருக்கிறியா, சும்மா ஏதாவது கலகம் பண்ணணும், சும்மா பேசணும் பேசிட்டு இருக்கிறியா என்று கேட்கின்றார்கள். அப்ப காலபல் ரப்பு சமா காலபல், இல்ல அவ்வாறு அல்ல, ரப்புக்கும் ரப்பு சமாவாத்தி வல் அர்தி ஃபத்தரஹுன்ன, உங்களுக்கும் எனக்குமான இறைவன் யாரு தெரியுமா? இந்த வானத்தையும் பூமியையும் இரண்டையும் படைத்து வானதாலிக்கும் மினஷாய் படைத்து இருக்கின்றானே, அவன்தான் உண்மையான இறைவன். அந்த இறைவனுக்கு சாட்சிக்குரியவனாக கூடக்கூடியவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார்கள். சொல்லிட்டு அடுத்தது சொல்றாங்க, என்னுடைய இறைவன் இருக்கும் பொழுது வான பூமியை படைத்து பரிபாலித்து இருக்கும் பொழுது நீங்க சிலைகளையும் விக்கிரகங்களையும் அவனுக்கு இணையாக வைக்கிறீங்களா என்று சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பண்ணுகிறார்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அகீதன்ன அஸ்னாமிக்கும், உங்களுடைய கடவுளுக்கு எதிராக நான் ஒரு வேலையை செய்ய போகிறேன். அவர்கள் சென்ற பிறகு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நீங்க போங்க, உங்களுடைய சிலைக்கு என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்க என்று சொல்லுகின்றார்கள். சொன்னவன அவர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அங்க எந்தெந்த சிலைகள் இருக்குதோ எல்லாத்தையும் அடிச்சு போட்டு உடைச்சு விட்டுறாங்க. இல்லா கபீரல்லஹும், அதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெரிய சிலையை மட்டும் விட்டு விடுகின்றார்கள். அல்லஹும் இலைஹி யர்ஜிஊன், ஏனென்றால் அவர்கள் திருப்பி அந்த சிலை கிட்ட, அந்த பெரிய சிலை கிட்ட மட்டும் ஒரு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, கூட்டமா வரிசையாக பெரிய சிலை ஒண்ணு, அதுக்கு பக்கத்துல பெரிய சிலை ஒண்ணு, அதுக்கு பக்கத்துல சின்ன சின்ன சிலைகளை வைத்து வணங்கி இருக்கின்றார்கள். இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சின்ன சின்ன சிலைகள் எல்லாம் அடித்து நொறுக்கி விட்டு பெரிய சிலையை மட்டும் விட்டு விடுகின்றார்கள். பிறகு அவர்கள் திருப்பி வருகின்றார்கள், சிலையை பார்க்கிறாங்க. காலு மன் ஃபஅல ஆதா பி ஆலிஹத்தினா இன்னஹு லமினல் ஸாலிமீன், நம்மளுடைய கடவுள்களை இப்படி ஆக்கியது யாரு? நிச்சயமாக அவர் குற்றவாளியாகத்தான் இருக்கணும், மிகப்பெரிய தவறு செஞ்சிட்டார் என்று அவர்கள் தங்களுக்குள்ள பேசுகின்றார்கள். அப்ப சொல்லும் பொழுது இதுக்கு முன்னாடி பேசியிருந்தாங்கல்ல, அல்லது ஹலக்னி வஹுவ யஹ்தீன்லாம் பேசியிருந்தாங்கல்ல, அதை கேட்ட சில நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, காலு அவர்கள் பதிலளித்துக் கொண்டார்கள் தங்களுக்குள்ள, சமிஅனா ஃபத்தன் யதுகுருஹும் யுகால லஹு இப்ராஹிம், நாங்கள் ஒரு இளைஞனை பற்றி கேள்விப்பட்டு இருக்கின்றோம், அவருடைய பேரு இப்ராஹிம்னு சொல்லுவார்கள் என்று இந்த சிலையை உடைச்சதை பத்தி விசாரிக்கும் பொழுது ஒருத்தர் சொல்றாரு. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இதெல்லாம் பண்ணும் பொழுது ஃபத்தனாக இளைஞராக இருந்திருக்கிறார், 20-25 வயசுக்குள்ள அதிகபட்சமாக அவ்வளவுதான் இருந்திருக்கும். அப்ப யாருக்கு சிலையெல்லாம் உடைச்சு விட்டா, பெரிய சிலையை மட்டும் விட்டு வச்சிருக்கிறாங்களே, யார் இதெல்லாம் உடைச்சு விட்டா அப்படின்னு கேட்கும் பொழுது, யுகாலு சமிஅனா ஃபத்தன் யதுகுருஹும் யுகால லஹு இப்ராஹிம், இப்ராஹிம் என்ற ஒரு இளைஞரை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், அவர்தான் தொடர்ந்து இந்த விக்கிரங்களுக்கு எதிராக, சிலை வணக்கத்திற்கு எதிராக, ஷிர்க்குக்கு எதிராக மிக தீவிரமாக பிரச்சாரம் செஞ்சிட்டு இருந்தாரு, எங்களுக்கு அதிகமா வாதம் செஞ்சிட்டு இருந்தாரு, ஒருவர் அவராக இருக்கலாம் என்று அவர் அழைத்து விடப்படுகின்றார். காலு ஃபஅதுபிஹி, அவரை கொண்டு வாருங்கள், அலா அய்யுனினாஸ், மனிதருக்கு முன்னாடி அந்த இப்ராஹிமை நிறுத்துங்கள், லஅல்லஹும் யஷ்ஹுதூன், அவரை நாம் விசாரிப்போம் என்று அந்த சிலை சம்பந்தப்பட்ட வணக்கத்திற்கு கூடியவர்கள் சொல்லுகின்றார்கள். பிறகு இப்ராஹிம் வருகின்றார்கள், அழைத்து வரப்படுகின்றார்கள், கேட்கப்படுகின்றார்கள், காலு அன்த ஃபஅல்த ஹாதா பி ஆலிஹத்தனா யா இப்ராஹிம், இப்ராஹிமே நீங்கள் தான் எங்களுடைய இந்த கடவுள்களை இந்த நிலைமைக்கு ஆக்கியதா, அடித்து சுக்குநூறாக்கி வச்சிருக்கிறீங்க, இந்த வேலையை பார்த்தது நீங்க தானா என்று அந்த மனிதர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்கின்றார்கள். காலபல், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுத்து விடுகின்றார்கள், செஞ்சது இப்ராஹிம் நபி தான். இருந்தால் இப்ராஹிம் நபியுடைய அந்த பிரச்சாரத்துடைய டைப்பை பார்த்தோம்னாலே ஒரு மாதிரி மதிநுட்பமாகத்தான், ஒரு மாதிரி வித்தியாசமா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்காது.
அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கொஞ்சம் மக்களை எல்லாம் அவங்க பழிக்கு அவங்களுடைய லாஜிக்கை ஒத்துக்க வச்சுக்கிட்டு பிறகு என்ன கருத்து சொல்ல வந்தாங்களோ அதை வந்துட்டு ஆணித்தனமாக சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, ஆமா நான் தான் செஞ்சேன், நான் அப்படி சொல்லாம அவங்க வேற ஒரு யுக்தியை கையாளுகின்றார்கள். என்ன சொல்றாங்க, காலபல் ஃபால்து கபீருஹும் ஹாதா, இதை நான் செய்யவில்லை, இந்த பெரிய சிலை நடுவுல நிக்குது பாருங்க, இந்த பெரிய சிலை தான் பக்கத்துல இருக்க எல்லா சிலையும் போட்டு உடைச்சு முடிச்சு அந்த பெரிய சிலைகிட்ட கேளுங்க அப்படிங்கிறாங்க. இப்ப புரியுது, எல்லா சிலையும் உடைச்சவங்க பெரிய சிலையை ஏன் விட்டுட்டு போறாங்கன்னா முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்க, எப்படி நம்ம உடைச்சு போட போறோம், நம்மள கூட்டிட்டு வர போறாங்க, நம்ம தான் பண்ணிருப்போம்னு தெரியும், நம்மள்ட்ட கேட்பாங்க, கேட்டா நான் பண்ணல அந்த பெரிய சிலைகிட்ட கேளுன்னு சொல்லிடலாம், என்ன பண்ண நல்ல மாட்டிக்கிட்டு முழிப்பானுங்க, அந்த நேரத்துல நம்ம பாயிண்ட பிடிச்சு பேசிடலான்ட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆல்ரெடி பிளான போட்டு தான் பெரிய சிலையை விட்டுட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு அதே மாதிரி இவங்க பிளான் போட்ட மாதிரியே எல்லாம் போயிட்டு வராங்க, சிலையை பார்க்கறாங்க, இவர் மீது சந்தேகம் வருகின்றது, இவர் கோபப்படுகின்றார், அழைக்கப்படுகின்றார், விசாரிக்கப்படுகின்றார், அதே மாதிரியே நீதான் பண்ணியான்னு கேட்கிறாங்க. இல்ல நான் பண்ணல, ஃபகலு கபீரும் ஹாதா, உங்களுக்கு நடுவுல தான் பெரிய சிலையா இருக்குது அதுதான் பண்ணுச்சு, ஃபஸ்அலுஹும், அந்த சிலைகிட்ட நீங்க கேளுங்க பண்ணுச்சா இல்லையானே, இன்கானு யந்திகுன், சில பேசுச்சுன்னா உங்களுக்கு பதில் சொல்லுச்சுன்னா கேட்டு பாருங்களேன் யாரு பண்ணாங்க, அதுதான் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன், இல்ல யாரு பண்ணாங்கன்னு அந்த பெரிய சிலை கிட்ட தான் கேட்டு பாருங்களேன் அப்படி என்று சொல்கின்றார். ஃபர்ஜூ இலா அன்ஃபுஸிஹிம் காலு இன்னகும் அன்தும் வாலிமுன், என்ன செய்யறாங்கன்னா இதுல சிலைகிட்ட பேச சொல்லிட்டாரு, இது என்ன நமக்கு வந்த சோதனை, போய் சிலைகிட்ட என்ன சிலை பேசாத நமக்கு தெரியுமே, நம்மளே சும்மா பூஜை புனஸ்காரம் நமக்கு முன்னாடி வாழ்ந்தவன் இதையெல்லாம் வணங்கினான்னு சொல்லிட்டு நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம், போயிட்டு சிலைகிட்ட கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு ஒரு ஆளை ஒருத்தரை மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற வசனத்தை எல்லாம் எடுத்து காட்டிக்கிட்டான். சும்மா நுகீசு அலா ருபசிஹிம் லகத் அலிம்த மா ஹாஉலாஇ யந்திகுன், எனக்கு என்ன செய்யறாங்கன்னா அவங்க சுதாரிச்சுட்டு அவங்க கேட்ட உடனே அப்படி இப்படி சொல்லிட்டாரு, எப்படி போய் சிலைக்கிட்ட பேசுறது திருன்னு ஒருத்தரை மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டு பிறகு என்ன பண்ணா அந்த இது பண்ணவங்கள சமாளிக்கிற மாதிரி தலையை தூக்கிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்துட்டு லகத் அலிம்த, உனக்கு தெரியாதா மா ஹாஉலாஇ யந்திகுன், அதையெல்லாம் பேசாத உனக்கு தெரியாதா அப்படின்னு உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்பதான் மைண்ட் எப்படிங்கிறாங்க, உன் வாயால இதை வரணும் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், உன் வாய் உனக்கே தெரியுது இல்ல, அதனால பேச முடியாது, உனக்கு துவா செஞ்சா பதிலளிக்க முடியாது, உனக்கு எந்த நலவையும் செய்ய முடியாது, எந்த கெட்டதையும் செய்ய முடியாது, உனக்கு தெரியுது இல்ல, அப்புறம் இப்பதான் கேட்கிறாங்க, கால அஃபதஅபுதுன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாத இதையா நீங்கள் வணங்கி கொண்டிருக்கின்றீர்கள், மாலா யன்ஃபஉக்கும் ஷைஆ வலா யதுர்ருகும், உங்களுக்கு எந்த நலவையும் ஒரு அணு அளவுக்கு உங்களுக்கு நன்மையும் செய்ய முடியாத, அணு அளவுக்கு கூட உங்களுக்கு தீமையும் செய்ய முடியாத இதையா வணங்குகின்றீர்கள் என்று இப்படி ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிறதுலயே அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள மாட்ட வச்சு திருன்னு முடிக்க வச்சு அவங்க வாயிலாயே இதெல்லாம் பேச முடியாது, இதுக்கு எந்த காற்றலும் இல்லைங்கிறது அவன் வாயாலே வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒத்துக்கவும் செய்கிறார்கள், அந்த ஒத்துக்கொள்றது மூலியமாக தாவாவும் செய்கின்றார்கள். மாதா தாக்குதல் என்னத்தை வழங்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க இதை கூட இது பண்ண முடியாதா என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, உஃபில் லகும் வலிமா தஅபுதுன மின் தூனில்லாஹ் அஃபலா தஅகிலுன், உஃப்ங்கறாங்க சீன்னு சொல்றோம்ல, அது மாதிரி உனக்கு உங்களுக்கும் நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள்களுக்கும் ஜி என்ற அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அஃபலா தஅகிலு, உங்களுக்கு மண்டையே வேலை செய்யாதா என்று அவர்கள் இந்த பிரச்சாரத்தை செய்து கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். உடனே நம்ம நேற்று ஒரு வசனம் சொல்லும், லகத் கான ஃபீ இப்ராஹீம உஸ்வத்துல் ஹஸனா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விஷயத்துல ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருப்பான். அப்ப நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னு சொன்னா, நானும் போறேன் இந்த பக்கத்துல இருக்குது, நானும் போயிட்டு இப்ராஹிம் நபியை மாதிரி எல்லாத்தையும் உடைச்சு விட்டு பெருசுல கை இந்த மாதிரி வந்துட்டு நம்ம முன்னுதாரணம் அந்த மாதிரி பூஸ்டப் ஆயிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா அவங்க இப்ராஹிம் நபி பண்ணாங்கன்னா அவங்க சமுதாயத்துக்குள்ளே இருந்துட்டு அவங்க மக்களுக்குள்ளேயே அவங்களாகவே அந்த புரட்சியை செய்தார்கள். நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம ஜமாத்துக்குள்ள இருந்துட்டு நம்ம மக்களுக்கு மத்தியில நம்ம இது மாதிரி வேலையை செய்யலாம், செஞ்சோம்னா வரக்கூடிய பாவம் நம்மளோட போயிடும். நம்ம இங்க இருந்துட்டு அங்க போனோம்னா என்ன வரும்னா எல்லாத்துக்கும் தெரியும். அல்லாஹ்வும் இதை தடை செய்கின்றான். சூரா அன்ஆமுடைய 6வது சூராவுடைய 108வது வசனம் சொல்லுகின்றான், லா யதசுல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், நீங்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை ஏச வேண்டாம், விமர்சிக்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் ஃபயதசுல்லாஹி அதுவன் பிகைரி இல்மின், அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அறிவு இல்லாமல் திருப்பி அல்லாஹ்வை திட்டம். நீ திட்டக்கூடியது என்னமோ ஆற்றல் இல்லாத ஒண்ணும் இல்லாத சிலையை தான் நீ திட்டுவ, ஒன்றுத்துக்கும் உதவாத கடவுள்களை நீ திட்டுவ. திருப்பி அவன் அறிவு இல்லாமல் என்ன செய்வான்னு சொன்னா எல்லா ஆற்றலையும் உடைய அல்லாஹ்வை திட்டக்கூடியவனாக ஆகிருவான். எனவே நீங்க வார்த்தையை சொல்லும் பொழுது வார்த்தையாளர்கள் எல்லாம் பார்த்து பயன்படுத்துங்க. நீங்க அவர்களை திட்ட வேணாம், அவர்கள் உங்களை திட்ட வேணாம். லக்கும் தீனுக்கும் வலிய தீனு, நீங்க வாழ்ந்துட்டு போயிருங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக வழிகாட்டி விட்டான்.
அப்போ நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, நான் இப்ராஹிம் நபி மாதிரியே தூக்கிட்டு போறேன் என்று எதையும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கூடாது. இப்ராஹிம் நபி இப்படி செஞ்சிருக்கிறாங்க, அந்த அளவுக்கு போல்டாக இருந்திருக்கிறாங்க, அவங்களுடைய சமுதாயத்துக்கு அதை செஞ்சிருக்கிறாங்க. போயிட்டு அடுத்த சமுதாயத்துல செஞ்சிருந்தாங்கன்னா சமுதாயத்திற்கும் சண்டை வந்துடும். சமுதாயத்துக்கும் சண்டை வந்துச்சுன்னா சம்பந்தமே இல்லாம நிறைய பேருடைய உயிர்களை வேற மாதிரி பிரச்சனை போகும். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறதுன்னா, அவங்கள தங்களுடைய சமுதாயத்துல தங்க வளர்ந்த எந்த சமுதாயத்துல வளர்ந்தார்களோ, யாருக்கு மத்தியில வளர்ந்தார்களோ, யாருக்கு மத்தியில அவர்கள் புழங்கி கொண்டிருந்தாரோ அவங்களுக்கு மத்தியில இதை செஞ்சிருக்கிறாங்க. நம்ம இப்ராஹிம் நபிட்ட இருந்து இதுல இருந்து மானம் படிக்கணும்னா, நம்ம வளரக்கூடிய நம்ம வாழ்ந்த பகுதியில பிறந்த குடும்பத்துல எந்த மக்களுக்கு மத்தியில வாழ்றோம், இவர்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய குழப்பங்களை நம்ம வேணுமாலும் இப்ராஹிம் நபி மாதிரி இந்த மாதிரி கையாளலாமே தவிர மற்ற சமுதாயத்துக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நம்மளுடைய வீராப்பை காமித்து விடக்கூடாது என்பதை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போல இது எப்படிப்பட்டது, செஞ்சா அவர்களுடைய எதிர்வினை எப்படி இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி எதிர்வினை ஆட்டுகின்றார்கள். என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, காலு ஹரிகுஹு வன்சுருஹு ஆலிஹத்தகும் இன் குன்தும் ஃபாயிலின். இவர் பேசக்கூடிய பேச்சை பாத்தீங்களா, இவருதான் உடைச்சதும் இல்லாம ஒன்றுக்கும் இல்லாம பேச தெரியாது, அப்படி இப்படி நம்மளுடைய கடவுளை இழிவுபடுத்துறாரு. இவரை விடாதீங்க. வன்சுருஹு ஆலிஹத்தகும், உங்களுடைய கடவுளுக்கு உதவி செய்யுங்க. இப்படி கடவுளுக்கு உதவி கேட்கறாங்க, பேச முடியாம இருக்குது கடவுள் பாவம், நம்மளுடைய சிலைகள் எல்லாம், அதனால யாராவது உதவி செய்யுங்க. ஹரிகுஹு, தூக்கி நெருப்புல போட்டு போசுங்க பாவம், கடவுளுக்கு ஏதாவது யாராவது உதவி செய்யுங்க என்று சூரா அன்பியாவுடைய 68வது வசனத்துல அந்த மனிதர்கள் பதிலளித்தார்கள் என்று சொல்றதை பார்க்கிறோம். அதே போல எப்படி இருக்கிறாங்கன்னா, எப்படி இந்த விஷயத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தண்டிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னா, காலு புனஉ லஹு புன்யானா, அவருக்கு என்று ஒரு அமைப்பை, அதாவது நெருப்பு குன்றத்தை ரெடி பண்ணுங்கள், ஃபஅல்குஹு ஃபீல் ஜஹீம், அதில் நெருப்பை பத்த வைத்து அந்த ஜஹீம்ல தூக்கி இந்த இப்ராஹிமை போடுங்கள் என்று அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, சும்மா நெருப்பை கொளுத்தி விட்டு போடாம அதுக்கு நல்ல பெரிய குழியை படிச்சு அதை பொழிப்புள்ள பல கட்டைகளை வச்சு ஒரு குண்டத்தை நெருப்பு குற்றும்பாங்கல்ல, அது மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணி அதை தூக்கி போடுங்கள் என்று அவர்களுக்குள்ள பேசிக் கொண்டார்கள் என்ற இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். 37ல 97ல இப்படி ஒரு குன்றத்தை ரெடி பண்ணினாங்கன்னு அல்லாஹ் தஆலா எடுத்து சொல்கின்றான். அதே போல அன்கபூத் 29வது சூராவுடைய 24வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறார், ஃபமா கான ஜவாத கௌமி, அவருடைய கவுமுடைய ஜவாப், அதாவது ஆன்சர், அவர்களுடைய பதிலானது எப்படி இருந்துச்சுன்னா, இல்லா அன் காலோ, அவர்கள் இந்த மாதிரி சிலைகளை உடைச்சு இப்படி கேட்டு அவருடைய புத்தியை தீட்டுற மாதிரி கேள்வி கேட்டு அப்படி இருந்தோம். அவருடைய ஜவாப் எப்படி இருந்துச்சு, அவருடைய பதில் எப்படி இருந்துச்சுன்னா, காலு இக்குதுலுஹு அவ் ஹரிகுஹு, இவரை கொல்லுங்கள் அல்லது நெருப்புல தூக்கி போடுங்கள் என்று அவர்கள் பேசிக் கொண்டார்கள். தூக்கியும் போட்டார்கள். அல்லாஹ் அடுத்தது அப்படியே வந்தான்னு சொன்னா, அன்ஜாஹுல்லாஹு மினன்னார், அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் நபியை நெருப்புல இருந்து காப்பாத்திட்டான்னு அடுத்த வசனத்துக்கு அப்படியே வந்துடுறான். அப்ப என்ன பண்ணி இருக்கிறாங்க, நெருப்பு குண்டத்தை வச்சிருக்கிறாங்க, இப்ராஹிம் நபியை பிடிச்சிருக்கிறாங்க, இப்ராஹிம் நபியை தூக்கி நெருப்புலையும் போட்டு இருக்கிறாங்க. அப்படி நெருப்புல போட்டதுல இருந்து அல்லாஹ் தஆலா அன்ஜாஹுல்லாஹு மினன்னார், அந்த நெருப்புல இருந்து அல்லாஹ் தஆலா காப்பாற்றியதாக சொல்கின்றார். இன்னஃபி தாலிகல ஆயாத்தில் கௌமி யுமினூன், நம்பிக்கை கொள்ளக்கூடிய கூட்டத்திற்கு நிச்சயமாக இதுல சான்று இருக்கிறது என்று சொல்கின்றார். அப்போ எப்படி அல்லாஹ் தஆலா காப்பாத்தினான் என்று சொன்னால், வேறு ஒரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், அந்த நெருப்பு குண்டத்துல தூக்கி போடுறாங்க. எப்படி காப்பாத்தியதும் அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லிட்டான். எப்படி காப்பாத்தினான் என்பதை இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, அந்த நெருப்புல தூக்கி போடும் பொழுது அந்த நெருப்புக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டதாக, கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே நீ இப்ராஹிமுக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியதாகவும் சலாமை நிம்மதியை கொடுக்கக்கூடியதாகவும் நீ ஆகிவிடு என்று அல்லாஹ் தஆலா நெருப்புக்கு கட்டளையிட்டு விட்டான் என்று சொல்றதை பார்க்கிறோம். இப்ப அல்லாஹ்வுடைய ஆற்றலை புரிந்தவர்களுக்கு நெருப்புடைய தன்மையை மாற்றுவதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை என்பது நமக்கு சிம்பிளாக புரியும். அப்ப அல்லாஹ் தஆலா நெருப்புக்கு கட்டளையிட்டு அதனுடைய தன்மையை மாற்றி ஏதோ சும்மா தூக்கி போட்ட மாதிரி அந்த நெருப்புக்குள்ள இருந்துட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற அந்த விஷயங்களை எல்லாம் நம்மளால் புரிந்து கொள்ள முடியதாக இருக்கின்றது. அதே போல இந்த நெருப்பு குன்றத்துல தூக்கி போடும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப அல்ட்டிக்கலாம் இல்ல, ஐயோ தெரியாம பண்ணிட்டேன் விட்டுருங்க, இதுக்கு மேல நான் பண்ண மாட்டேன், உங்களோட விஷயமா வச்சுக்க, அந்த மாதிரி எல்லாம் இல்ல. ஏதோ தவறு செஞ்சுட்டு அவர் கெஞ்சி கூத்தாடி அவங்க பிளே பண்ணி அவங்க வந்துட்டு இல்ல ஒத்துக்க முடியாது அப்படி தூக்கி போட்டாங்களா இல்ல. ரொம்ப சிம்பிளா என்னோட இறைவன் இருக்கிறான் ஆத்துக்குவான் என்று அவர்கள் பயன்படுத்திய வார்த்தையை சொல்கின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்,
புகாரில 4563வது இலக்கத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். நான் அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு போதுமானவன், எனக்கு பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் மிகவும் சிறந்தவன் என்ற அந்த வார்த்தையை சொல்லிட்டு நெருப்புல தூக்கி போடு, இன்னும் வேற ஏதாவது இருந்துச்சுன்னா அதை தூக்கி போடு, எனக்கு அல்லாஹ் போதுமானவன், என்னை அல்லாஹ் பொறுப்பேற்கிறதுல மிக சிறந்தவன் அல்லாஹ் தான் என்று அந்த வார்த்தையை சொன்னார்கள். காலலஹா, இந்த வார்த்தை இருக்கின்ற ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல்ங்கிற இந்த வார்த்தை இருக்கின்றதே, காலஹா இப்ராஹிமு அலைஹிஸ்ஸலாம் ஹீன உல்கிய ஃபின்னார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல்ங்கிற இந்த வார்த்தையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்புல தூக்கி போடும் பொழுது அவர்கள் அல்லாஹ் இருக்கிறான் என்று அவங்க அந்த வார்த்தையை சொல்லி ரொம்ப கூலா இருந்தாங்க, ரொம்ப அல்டிக்காம இருந்தாங்க. அதே போல காலலஹா முஹம்மது ஹீன காலு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது இந்த வார்த்தையை சொன்னார்கள் என்று சொன்னால், சூரத்துல் ஆல இம்ரான் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இன்னன் நாஸ கத் ஜமீஉ லகும் ஃபக்ஷவுஹும். ஒரு கட்டத்துல உஹது போர் களத்தை முடிச்சிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவரோட சஹாபாக்களும் அப்பதான் திரும்பி கொண்டு இருப்பாங்க, ஊருக்கு திரும்பிட்டு இருப்பாங்க. திரும்பிட்டு இருக்கும் பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், அபூ சுஃபியானுடைய தலைமையில எதிரிகளுடைய தலைமையில என்ன செய்வாங்க என்று சொன்னால், எல்லாம் அடிபட்டு இருக்கிறாங்க, எல்லாம் காயப்பட்டு இருக்கின்றார்கள். 80க்கு அதிகமானவர்கள் உஹது போர்க்களத்துல முஸ்லிம்கள் தரப்புல ஷஹீதாக்கப்பட்டாங்க. கொஞ்சம் பலவீனமான நிலையில இருப்பாங்க. இந்த நேரத்துல நம்ம திருப்பி போய் மறுபடியும் அட்டாக் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும், நம்ம மறுபடியும் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிட்டு நபிகளாரை தாக்க போலாம் என்று ஒரு சதியை தீட்டினார்கள். இதை தெரிந்து கொண்ட ஒரு சஹாபி என்ன பண்றான்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இன்னன் நாஸ கத் ஜமீஉ லகும் ஃபக்ஷவுஹும், அவங்க எல்லாத்தையும் அறிவிப்பு பண்ணிக்கிட்டே வராங்க. இந்த மனிதர்கள் எல்லாம் திருப்பி ஒன்று கூடுகின்றார்கள், அவர்களுக்கு அஞ்சி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அல்லாஹ் தஆலா பதில் இருக்கிறான், ஃபஸாதஹும் ஈமானா. அவர்களுக்கு இந்த கேள்வி கேட்டோட அறிவிக்கிறவர் பயந்துக்கங்கன்னு அறிவிச்சிட்டு வராரு. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கும் சஹாபாக்களுக்கும் என்ன ஆகுதுன்னா, ஃபஸாதஹும் ஈமான், திருப்பி வராங்களா, இது மறுபடியும் நாங்க போர்க்களத்துக்கு போறதுக்கு ரெடி என்று ஃபஸாதஹும் ஈமானா வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல்ங்கிற வார்த்தையை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்துல பயன்படுத்தினார்கள் என்று இந்த ஹதீஸ் வரும். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்புல தூக்கி போடும் பொழுது எனக்கு பொறுப்பாளி அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் என்று அவர்கள் அப்படி ஒரு தவக்குலை வைத்தவர்களாக தூக்கி எறியப்பட்டார்கள் என்று சொன்னதை பார்த்தோம். அந்த அல்லாஹ் தஆலா நெருப்பு கட்டளையிட்டான்னு சொன்னோம்ல, அந்த வசனமானது சூரத்துல் அன்பியா 21வது சூராவுடைய 69 வசனங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லுவார், அதாவது யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிம் மீது குளிர்ச்சி ஊட்டக்கூடியதாக நீ ஆகிவிடு, அதுக்கு சலாமை கொடுக்கக்கூடியதாக நீ ஆகிவிடு என்று அல்லாஹ் தஆலா சொன்னதாக வரக்கூடிய வசனங்களை நாம் பார்க்கின்றோம். வ அராது பிஹி கைதன், அவர்கள் இப்ராஹிம் நபிக்கு எதிராக மிகப்பெரிய சூழ்ச்சியை தீட்டினார்கள். ஃபஜஅல்நாஹும் அக்ஷரீன், ஆனால் அவர்களைத்தான் நாம் நட்டவாளியாக ஆக்கினோம் என்று சொல்றதை பார்க்கிறோம். அதே போல இது சம்பந்தமாக வரும் பொழுது நமக்கு எல்லாம் பிரபலியமான ஒரு ஹதீஸ் ஒன்று தெரியும். என்ன சொல்லி கொடுத்திருக்காங்கன்னா, நீங்க பல்லியை கண்டு அடிங்க, பல்லியை அடித்தால் உங்களுக்கு நன்மை, ஒரே போடாக போட்டா 100 நன்மை, 2 அடியில அடிச்சா 50 நன்மை, 3 அடியில அடிச்சா அதுல நிஸ்பு சொல்லிட்டு வரும். இந்த ஹதீஸ் இது சொல்லிட்டு இது கூட ஏன் அடிக்கணும் என்பதற்கு ஒரு காரணத்தை அந்த ஹதீஸிலே வரும் என்று சொன்னால், ஹதீஸ் சரியான தரத்துல இருந்தாலும் இதுல சில விஷயங்களை நம்ம கூடுதலாக புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கின்றது. என்ன அப்படின்னு சொன்னா, உம்மி ஷரீக் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியை பெண்மணி அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமரபி கத்ல வஜாயின் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிகளை கொல்லுமாறு கட்டளையிட்டார்கள் என்று சொல்லிட்டு அதற்கு காரணமாக சொன்னாங்க, இன்னஹு கான யன்ஃபுஹு அலா இப்ராஹிம், இப்ராஹிம் அவர்களுக்கு நெருப்பு குன்றமானது ஏற்றப்பட்டது. அந்த நெருப்பு கன்றத்துல ஏற்பட்டப்படும் பொழுது பள்ளி போய் என்ன செஞ்சுட்டு இருந்துச்சுன்னா, அந்த நெருப்பை ஊதிட்டு இருந்துச்சு. அதாவது நல்லா நம்ம அடுப்புலாம் பத்த வைக்கும் பொழுது இந்த ஊதாங்குழல் வச்சு ஊதி விட்டோம்னா நல்லா கொழுந்து விட்டு எரியும்ல, அது மாதிரி இந்த பள்ளி போய் என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருப்புல வைக்கப்பட்ட நெருப்புல தூக்கி எறியப்படக்கூடிய நெருப்புல என்ன பண்ணிருந்தோம், ஒரு ஊதாங்குழலை வச்சு ஊதிட்டு இருந்திருக்கு. அப்ப என்ன பண்ணி இருக்கிறாங்கன்னா, அதன் காரணமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பள்ளிகளை எல்லாம் அடித்து கொள்ளுமாறு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சரியான ஹதீஸ் வந்தாலும் இது எந்த விதத்திலையுமே குர்ஆனுக்கு ஒத்து போவதாக இல்லை. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், சம்பந்தப்பட்ட பள்ளி அப்படி பள்ளி ஊதி இருக்குன்னே வச்சுக்குவோமே, பள்ளி ஊதி இருக்குன்னா
அந்த பள்ளியை கொண்டு போய் அந்த சம்பந்தப்பட்ட ஒரு பள்ளியை அடிப்போமா, இல்ல அந்த பள்ளி ஓதுனால ஒட்டுமொத்த பள்ளி இடத்தையே நான் காலி பண்ணுவேன். காலி பண்றதா? ஒரு மனிதன் தவறு செய்யறான்னு சொன்னா அந்த தவறுக்கு சொந்தக்காரன் அவனா இல்ல அவனுடைய ஒட்டுமொத்த வம்சமுமா? வரக்கூடியவன் எல்லாம் குற்ற பரம்பரையாக்கி வரவன் போறவன் எல்லாத்தையும் அவனுக்கு பிறக்கிறவன் போட்டு அடிச்சுட்டு இருப்போம். ஒரு பள்ளி தவறு செய்து நம்ம கூட இது பண்றோம். ஒரு பள்ளி நம்மள்கிட்ட வந்துட்டு ஏதாவது கையில ஏறிடுச்சு இல்ல வந்துட்டு சாப்பாடுல ஏறி போயிருச்சுன்னா அந்த ஒரு பள்ளியை கொள்ளுவோம், தூக்கி போட்டுருவோம். மத்த பள்ளியில இருந்துச்சுன்னா இந்த பள்ளி ஏறிடுச்சு அந்த பள்ளியை அடிட்டு அடிப்போமா? அப்போ அது போல ஒரு விஷயம் இருக்கும்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது நான் தஸீரு வாஸிரதன் மிஸ்ரா உஸ்ரா, ஒருவருடைய சுமையை மற்றவர்கள் சுமக்க மாட்டேன். இதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை. அவன் செஞ்சதுக்கு அவன் குளிக்க அவன் நம்ம குளத்துல இருக்கும்ல அவன் குளிக்க அவன் பதில் சொல்லிட்டு போகணும் அப்படின்னு போகல. அதுதான் அல்லாஹ் தஆலா அடிப்படையாக வச்சிருக்கான். நான் தஸீரு வாஸிரதன் மிஸ்ரா உஸ்ரா, மற்றவருடைய சுமையை மற்றவர் சுமக்க மாட்டாரு. அவன் செஞ்சதுக்கு அவன் பொறுப்புங்கிறது தான் இஸ்லாத்துடைய அடிப்படை. அப்போ ஒரு பள்ளி ஊதியதுக்காக ஒட்டுமொத்த பள்ளியையும் அடிக்க சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனால அடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் அது குர்ஆனுக்கு முரண்படக்கூடியதாக இந்த ஹதீஸ் இருக்கின்றது. பொதுவாக பள்ளிங்கிறது நமக்கு ஃபவாசிக்ங்கிற ஒரு லிஸ்ட் சொல்லுவாங்க. இதையெல்லாம் கண்டு அடிங்க விஷ ஜந்துக்கள் என்று, பாம்பு, தேளு, அதே போல எலிகள் போன்ற ஒரு லிஸ்ட ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அந்த லிஸ்டின் அடிப்படையில் நமக்கு தொல்லை கொடுக்கக்கூடியதுன்னு நம்ம நினைச்சிட்டு அடிச்சோம்னா அதோடைய ஆளுங்கிறது வேற, அதனுடைய ஷருத்துங்கிறது வேற. ஆனால் இப்ராஹிம் நபியுடைய நெருப்பை கொண்டு போய் பள்ளி போய் நெருப்பை ஊத முடியுமா? நெருப்பு இப்ராஹிம் நபியை தூக்கி போறாங்க எவ்வளவு வருஷம் நாங்க கட்டியிருப்போம். அது பக்கத்து இதை போய் ஊதிட்டு இருந்தா இது மாதிரி பொசுக்கி போயிருக்காங்க. அப்போ இது மாதிரி எல்லாமே சில விஷயங்கள் இருக்கிறதுனால பள்ளியை அடிக்கிறது என்பது நமக்கு தீங்கு தரக்கூடியது. அதனால அடிக்கிறோங்கிற அளவுக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர இப்ராஹிம் நபியோட நெருப்பை போய் ஊதுனுச்சு அதனால அடிக்கணும்னு வரக்கூடிய செய்திகள் எல்லாம் குர்ஆனுக்கு முரணான நிலையில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போல ஒரு ஹதீஸ் இப்படி சொன்னாலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், லம் அஸ்மஉ அமர பி கத்ரிஹி, இந்த பள்ளியை அடிக்க கொல்ல சொல்லி எல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னதா நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அவர்களுடைய மனைவி சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹ் பள்ளியை அடிச்சு கொல்லுங்கள்ல எந்த ஹதீஸ்லயும் சொன்னதில்லைன்னு சொல்றாங்க. அப்போ அது அந்த ஹதீஸ் அறியக்கூடிய உம்மி ஷரீக்குங்கிற அந்த சஹாபி பெண்மணி ஏதோ தவறுதலாக அறிவிச்சுட்டாங்கன்னு நம்ம கடந்து போயிடணும். அவங்க பள்ளிங்கிறது அதிகமாக எங்க இருக்கும்? பள்ளிங்கிறது நம்ம வசிக்கக்கூடிய வீட்டுல இருக்கும். வீட்டுல தான் அதிகமாக பள்ளியை கவனிக்கக்கூடியவர்களாக நம்ம இருப்போம். அப்ப பள்ளியை அடிக்கணும்னு ஆயிஷா ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டு அடிச்சிருக்க மாட்டாங்களா? ஆயிஷாவுக்கு தெரியாமலா போயிருக்கும். வீடு பள்ளிங்கிறது அதிகமாக வீட்டுல தானே இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நம்ம அஸ்மாவு ரசூலுல்லாஹ் அப்படி கொல்ல சொல்லி எல்லாம் நான் கேள்விப்பட்டது இல்லைன்னு சொல்றதை பார்க்கிறோம். அப்ப பள்ளியை கொல்லுவதுன்னு வரக்கூடிய அந்த ஹதீஸ் எல்லாம் பலவீனமான நிலையில் இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். இதனை தொடர்ந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியேற்றப்படுகின்றார்கள். ஊரை விட்டு அவங்களும் வெளியே வந்துடுறாங்க. இதுக்கு மேல இவங்களோட போராட முடியாது, நெருப்புல தூக்கி போடுற அளவுக்கு துணிஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் ஊரை விட்டு வெளியேறக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. வேறொரு ராஜ்யத்துக்கு வேறொரு இடத்துக்கு போகும் பொழுது அங்க ஒரு அரசனை பார்க்கின்றார்கள். அந்த அரசனை பார்த்துட்டு இப்ராஹிம் நபி என்ன பண்றாங்க? இப்ராஹிம் நபி இயற்கையாகவே தௌஹீதுக்காக அல்லாஹ்விற்காக நல்ல சிறந்த முறையில பிரச்சாரம் பண்ணக்கூடியவர்கள். சிலையை உடைச்சிட்டு அதுக்கு ஒரு இது பண்ணி அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா பயணம் கொண்டு போவாங்க. நட்சத்திரம், சூரியன், சந்திரன் அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியா கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போகும் பொழுது ஒரு அரசனை சந்திக்கின்றார்கள். அப்ப அந்த அரசனை பார்த்தா இப்ராஹிம் நபி விடுவாங்களா? அதை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்கிறார், அலம் தர இலல்லதி ஹாஜ இப்ராஹிம் ஃபீ ரப்பி, அல்லாஹ் நீங்கள் இப்ராஹிம் நபி தங்களுடைய இறைவன் பற்றி ஹாஜத் செய்து விவாதம் செய்ததை நீங்கள் பார்க்கவில்லையா என்று சொல்லி கேட்டுவிட்டு நடந்த சம்பவத்தை சொல்கிறார். ஆனா ஆத்தாஹுல்லாஹுல் முல்க், அந்த அரசனுக்கு அல்லாஹ் தஆலா ஆட்சி அதிகாரத்தை வழங்கியிருந்தார். இது கால இப்ராஹிம் ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத், அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசன்கிட்ட போயிட்டு இப்ராஹிம் நபி என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய இறைவன் இருக்கிறானே அவன் தான் உயிரை கொடுக்கக்கூடியவன், வயமூத் அவன் தான் உயிரை எடுக்கக்கூடியவன் என்று தன்னுடைய இறைவனை பற்றி சொல்லுகின்றார்கள். கால அப்ப அவன் என்ன சொல்றான்? அந்த அரசன் என்ன சொல்றான்னா, அனவுஹீவ உமீத், நானும் தான் உயிரை கொடுக்கிறேன், நானும் தான் உயிரை எடுக்கிறேன். அவன் எந்த அர்த்தத்துல சொல்றான்? அல்லாஹ் ரசூலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய அர்த்தம், ஒரு உயிரை புதிதாக உண்டாக்கக்கூடியதும் இறைவன் தான், அவனுக்கு நேரம் வரும்பொழுது மரணத்தை ஏற்படுத்தக்கூடியவனும் அல்லாஹ் தான் என்று அந்த அர்த்தத்துல சொல்றாங்க. இந்த அரசன் எப்படி வணங்கிக்கிறான்னா, நானும் தான் நினைச்ச ஒருத்தனை மடிச்சு விட்டுருவேன், நான் நினைச்ச ஒருத்தர் இப்பயே கொள்ளுவேன், நானும் தான் நானும் தான் வாழ வைக்கக்கூடியவன், நானும் தான் மூத்தாக்கக்கூடியவன் என்று இப்படி வரா.
சரி இது ஒரு பைத்திய மாட்டுக்கு, இதுகிட்ட நேரடியா பேசி பிரயோஜனம் இல்ல, இது நான் அப்படி சொல்ல வரலப்பா, அல்லாஹ் தஆலா ஆரம்பத்துல பதிக்கிறான் அந்த படைப்பை சொல்லுகின்றேன், இறுதியா மௌத் ஏற்படுத்துறேன் அதை சொல்றேன் இப்ராஹிம் வரல. ஓ நீ இப்படி வரியா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடுத்த செக் வைக்கிறாங்க. அப்படியா ஃபைனல்லாஹ யக்தி ஷம்ஸி மினல் மஷ்ரிக் ஃபஹ்தி பிஹா மினல் மக்ரிப். என்னோட இறைவன் என்ன பண்றானா சூரியனை வந்துட்டு கிழக்கிலிருந்து உதயமாக்குறான். நீ பெரிய ஆளா இருந்தா நீ வந்துட்டு மேற்குல இருந்து உதயமாக்க பார்ப்போம் அப்படின்னு கேட்கிறான். கேட்ட உடனே இதை எதிர்பார்க்கலாம். இவன் உகி உமீத் இந்த வார்த்தை சாலங்கள்ல விளையாண்டுட்டு இருந்தான். இப்படி பண்ணிட்டு இருந்தவன்ட்ட பார்த்து இப்ராஹிம் என்ன கேட்கிறாங்களா, என்னுடைய இறைவன் சூரியன் வருதல தெரியும், அல்லாஹ்வுக்கா கிழக்குல இருந்து உதயமாக்குன்றான், மேற்குல அஸ்தமனமாக்குறான். நீ ஒரு நாள் என்ன பண்ணு, நீ தான் பெரிய ஆளு, நீ ஆதார் அப்புங்கிற மாதிரி நீ பேசுறீல்ல, நீ ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் என்ன பண்ணு, இங்கே சூரியனை மேற்குல இருந்து உதயமாக்கி கிழக்குல அஸ்தமனமாக்குமே என்று சொன்ன உடனே ஃபபுஹிதல்லதி கஃபர், அந்த அரசனானவன் வாயடைத்து போனான். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன், அல்லாஹ் தஆலா அநியாயக்காரர்களுக்கு குற்றவாளிகளுக்கு நேர்வழி காட்டுவதில்லை என்று சூரா பக்ராவுடைய 258வது வசனத்துல ஒரு அரசங்கிட்ட எந்த அளவுக்கு மதிநுட்பத்தோடு எந்த அளவுக்கு ஆளுமையோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் பார்க்கின்றோம். அப்ப இப்படி பல கட்டங்கள்ல தங்களுடைய சொந்த ஊர்ல தங்களுடைய இளமையில தங்களுடைய தந்தையை பார்த்து தன்னுடைய ஊராரை பார்த்து பிரச்சாரம் செய்கின்றார்கள். தங்களுடைய ராஜாவை பார்த்து ஒரு அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசனை பார்த்து இப்படி எல்லாம் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வசனங்களை எல்லாம் நம்மளால் பார்க்க முடிகின்றது. இன்ஷா அல்லாஹ் இதனை தொடர்ச்சியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னென்ன செய்தார்கள் என்பதை எல்லாம், எங்கெங்கெல்லாம் சென்றாங்க, என்னென்ன செஞ்சாங்க, இன்னும் என்னென்ன செய்ய இருக்கிறாங்கிற விஷயங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.